நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, கடந்த சில காணொலிகளில் நம்ம 2026 நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறணும், ஆனால் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்கள்லாம் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இதை பற்றி மட்டுமே பேசினா பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் ஒரு சலிப்புத்தன்மையை உண்டாக்கிறோம். அதனால பொதுவான விஷயங்களையும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஆனா அப்படி பேசும்போது தான் இன்னைக்கு நம்ம காணொலிகள் நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேருக்கு போய் சேர்ந்தாதான் அது நம்ம கருத்துக்கள் நாளைக்கு நாம் தமிழ்ச்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிற பற்றி பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால நம்ம பொதுவான விஷயங்கள் இனிமே பேச போறோம். அது கமர்ஷியலையும் பேசினாதான் நம்ம வலையொலியும் வளர்ச்சி அடையும், நமது காணொலியும் நிறைய பேருக்கு போய் சேரும். அந்த வகையில பொதுவான விஷயங்களை பற்றி இனிமே பேச போறேன். அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில கோல்டன் அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றிருந்தாங்க. அதுல இந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பல கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஆகச்சிறந்த அற்புதமான பல பதில்கள் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் நான் இப்ப உங்களோட பயந்துக்கு போறேன். அந்த காணொலி உறவுகள் நீங்க சில பேர் பார்த்திருக்கலாம். பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல, பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நமது கட்சி உறவுகளுக்கு இந்த தகவல் அப்படிங்கிறது ஒரு உற்சாகமாகவும் ஒரு ஊக்கம் கொடுக்கறதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நமது கனவு தேச மொழிகளுக்கும் அண்ணன் பேசிய அந்த சில வார்த்தைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அதை பற்றி இப்ப இங்க நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். சரி வாங்க இப்ப நேரா அதை பற்றி பார்க்கலாம். பொதுவா இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக பல சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா அண்ணன் சீமான் அவர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல வந்துடும். அந்த வகையில விஜய் டிவி, பிகைண்ட் ஊர்ஸ், அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜி தமிழ், இந்த மாதிரியான ஊடகங்கள் இப்ப சீமான் அவர்களை வைத்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மற்ற தொலைக்காட்சிகளை விட இந்த டிவி அண்ணன் சீமான் அவர்களுடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் அண்ணன் சீமான் அவர்கள் பங்கு பெற்ற அந்த ஜி தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது சன் டிவி மற்ற விஜய் டிவியை விட இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்ல அது முதல் இடத்துல வந்திருக்கு. சரி நண்பர்களே, அந்த நிகழ்ச்சியில இந்த நெறியாளர்கள் கேட்ட சில கேள்விகள், அண்ணன் அதற்கு கொடுத்த சில ஆகச்சிறந்த பதில்கள், அதான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதுல நெறியாளர் கேட்ட ஒரு முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது கனவு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதற்கு அண்ணன் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, அதாவது எனது கனவு என்ன அப்படின்னா, எனது தமிழினம் பாதுகாப்பாக வாழ வேண்டும், இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இந்த பூமி அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்ல இப்படி அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அண்ணன் சீமான் அவர்களை தவிர இன்னைக்கு வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. அடுத்து நெறியாளர் கேட்ட இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய இதயம் யாருக்காக துடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் எதுகை மோனியோட சொன்ன பதில் இதுதான் அந்த அரங்கத்தில் இருந்தவங்க எல்லாம் உற்சாகமா கைத்தட்டி ஆரவாரம் செய்ய வைத்தது. என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, நான் இதய துடிப்புல வாழ்றவன் கிடையாது, லட்சிய துடிப்புல வாழ்றவன். என்ன மாதிரி கொள்கைவாதிகளுக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு தான் முக்கியம், குடும்ப உறவை விட கொள்கை உறவு தான் முக்கியம், அதன் மூலமாக கூடியவர்கள் தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆகச்சிறந்த பதில சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க, நெறியாளர் கேட்ட அந்த கேள்விக்கு இப்படி ஒரு ஆகச்சிறந்த பதிலை அண்ணன் சீமான் அவர்களை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. அடுத்தது அந்த நெறியாளர் கேட்ட மூன்றாவது கேள்வி அப்படின்னா, உங்களுடைய இனிமையான தருணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அந்த பதில் தான் ஒரு ஆகச்சிறந்த பதில். அதாவது எனது வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர் தலைவர் அவர்களை தான். ஆமா நண்பர்களே, இன்னைக்கு இந்த நான் வழியில் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான உறவுகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பிகளாக தங்கைகளாக நம்ம இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அதற்கு ஒரே காரணம், அதற்கு தொடக்க புள்ளி அதுக்கு என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரை சந்தித்ததுதான். அந்த ஒரு சந்திப்பு தான் இன்று இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு எழுச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, அதை தொடர்ந்து அந்த நெறியாளர் பல கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுல உங்களுடைய சண்டை கூலி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுல எனது மனைவிதான் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னைக்கு ஊடகத்துல ஒரு உண்மையான நேர்மையான நெறியாளராக பயணித்துக் கொண்டிருக்கிற ஆவுடையப்பன் அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்து அவரை கௌரவிச்சிருப்பாங்க. அதுல அந்த ஆவுடையப்பன் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப வெகுவா பாராட்டி இருந்திருப்பாங்க. அதாவது அதுல வியந்து பாராட்டின ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அண்ணன் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் பேசியிருப்பாங்க, இருந்தாலும் அந்த சோர்வு தெரியாம திரும்பவும் பாத்தீங்கன்னா அதே எனர்ஜியோட ஒரு வீரமா ஒரு முழக்கத்தோட பேசுவாங்க. அதுக்கான காரணம், அதுக்கான ரகசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, அதுக்கான காரணம், அந்த எனர்ஜிக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அதுல கேட்டிருப்பாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அதாவது நான் உடல் வலிமையை விட உள்ளத்தின் வெறியோட நான் இயங்குறேன், அதனாலதான் எனக்கு இந்த ஒரு தைரியம் ஊக்கமும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நெறியாளர் ஆவுடையப்பன் அவர்கள் தமிழா அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அதுல ஒரு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட ஒரு கேட்டிருப்பாங்க, நான் தமிழா நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறணும்,
அது எதன் தலைப்பை வந்து, அதாவது மக்கள் விரும்பும் ஏதோ ஒரு தலைப்பை எடுத்து அதில் வந்து பேசணும், எந்த தலைப்பை வந்து நீங்க எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அந்த ஒரு பதில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பல பேரும் சிந்திச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, அரசியலை பற்றி தான் பேசணும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் தான் இன்னைக்கு அனைவருக்கும் அடிப்படை தேவையா இருக்கு. நீங்க அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது அரசியல் தான். கருவறை முதல் கல்லறை வரைக்கும் அத்தனையும் தீர்மானிப்பது அரசியல் தான். அந்த அரசியல் பற்றின புரிதல் வந்து மக்களுக்கு வரணும். அதனால அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருப்பாங்க. இப்படி ஒரு கருத்தை வேற எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசியிருப்பாங்களா? இல்ல பேசிதான் நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு மக்கள் மீதும் மண் மீதும் இந்த அடுத்த தலைமுறை மீதும் அக்கறை கொண்ட ஒரு மனிதனால் மட்டும்தான், ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த பதில் சொல்ல முடியும். இறுதியா நான் சீமான் அவர்கள் சொன்னது, நிச்சயம் அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பங்கு பெறுவேன், நிச்சயம் வந்து எனது கருத்தை வந்து நான் பகிர்ந்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நண்பர்களே, இந்த காணொலியை முழுமையா நம்ம பார்க்கும்போது அது நீங்க பாருங்க, முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா அந்த ஜி தமிழ் தொலைக்காட்சியில இந்த காணொலி இருக்கு, நீங்க பாருங்க. நிச்சயம் அந்த காணொலியை நம்ம பார்க்கும்போது நமது கட்சி உறவுகளுக்கும் நமது அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குற மாதிரியான அந்த காணொலி வந்து அமைஞ்சிருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை பாருங்க. நான் வந்து இதை பதிவேற்றம் பண்ணான்னு பார்த்தேன், எடிட் பண்ணி பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அது வந்து காப்பிரைட் கிரைம் அப்படிங்கிறது வந்தது. அதனால தான் அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு காணொலி பதிவு. சரி நண்பர்களே, இந்த நேரத்தில் உங்களோடு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.